இந்த உலக அழிவு பத்தியும் அந்த உலக அழிவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அறிகுறிகள் பத்தியும் வெவ்வேறு மதத்துல வெவ்வேறு விதமா சொல்லுவாங்க. அப்படி இஸ்லாமிக் மதத்துல இந்த உலக அழிவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அறிகுறிகள் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த ஆர்க்கு ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல அதோட முதல் அறிகுறியை பார்க்க போறோம். அப்படி அந்த முதல் அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஜ்ஜாலின் வருகை. தஜ்ஜாலை பத்தி குரான்ல நேரடியா எங்கேயுமே குறிப்பிடல. அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் குரான்ல தஜ்ஜாலை பத்தி இருக்கதான் செய்யுது. இவனோட முழு பெயர் அல் மஷி அட் தஜ்ஜால். இவனோட பேக் ஸ்டோரி அப்புறம் இவனோட ஆரிஜின் பத்தி குரான்ல எந்த இடத்துலயுமே குறிப்பிடப்படவே இல்லை. இவன் என்னென்ன செய்வான், இவன் எந்த இடத்துல வெளிப்படுவான் அப்படிங்கிறது மட்டும்தான் குரான்ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். தஜ்ஜால் அப்படிங்கிறவன் முதல்ல மத்திய கிழக்கு ஆசியால இருந்து தான் வெளிப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்திய கிழக்கு ஆசியால தான் இப்ப ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். அவன் உலக அழிவுக்கு முன்னாடி காலகட்டத்துல அவன் வெளிப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவன் வெளிப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்துல பெரிய பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இவன் வெளிப்படும் போது இவன்கிட்ட மழை அளவுக்கு உணவுப் பொருட்கள் இருக்கும். அதனால நிறைய மக்கள் இவனை பின்பற்றக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவன் வெளியே வந்தோடனே மக்கள் கிட்ட நான் தான் அவங்க கடவுள், நீங்க என்னதான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவானாமா. அதை நம்ப வைக்கிறதுக்காக அவங்க கிட்ட நிறைய மயஜால வித்தையெல்லாம் காட்டுவானாமா. அதாவது இவன் வானத்துல இருந்து மழை பொழிய வைக்கிறது, அப்புறம் பூமியோட வளங்களை திருப்பி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை 2ஆ வெட்டிட்டு அவனை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்கிறது, ஆல்ரெடி இறந்து போனவங்க திரும்ப உயிர்ப்பிக்க வைக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட மாயாஜால வித்தைகளை பண்ணி அதிகப்படியான மக்களை இவன் நான் தான் கடவுள் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் வெளிப்பட்டு இந்த பூமியில 40 நாட்கள் இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் இருக்கிற 40 நாட்கள் சாதாரண நாள் மாதிரி இருக்காது. முதல் நாள் ஒரு வருஷம் மாதிரியும், 2வது நாள் ஒரு மாசம் மாதிரியும், 3வது நாள் ஒரு வாரம் மாதிரியும், அப்புறம் மத்த இருக்கிற நாள் எல்லாம் சாதாரண நாள் போலையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவன் வெளிப்பட்டு வெறும் 40 நாள்ல இந்த உலகத்தை மொத்தமா சுத்தி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவனோட வேகம் எப்படி இருக்கும்னா, காத்துல நகர்ற ஒரு மேகத்தோட வேகம் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்னதான் வேகமா இருந்தாலும் இவனால மக்கா அப்புறம் மதீனா அப்படிங்கிற புனித ஸ்தலத்துங்களுக்குள்ள மட்டும் போகவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவனோட நெத்தியில அரபு வார்த்தையில காஃபிர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதை படிக்கவே தெரியாத மக்களா இருந்தாலும் சரி, அந்த மொழியே தெரியாத மக்களா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை தெளிவா படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இறை மறுப்பாளன் அல்லது இறைவனுக்கு எதிரானவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தும் இவனை பின்பற்றவங்க இருக்காங்கல்ல, இவன் நிறைய மயஜால வித்தைகள் பண்றான், இவங்கிட்ட ஏகப்பட்ட உணவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவனை பின்பற்றுறவங்க கடைசியில தஜ்ஜால் சொர்க்கம் அப்படின்னு காமிக்கிற வழியில போய் கடைசியில அவங்க நரகத்துக்கு போவாங்க. இவனை பின்பற்றாதவங்க எல்லாம் இவன் நரகத்துல போட்டுருவான், ஆனா அதுதான் உண்மையான சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே தஜ்ஜாலை பத்தி குரான்ல குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான். ஆனா குரான்லயே குறிப்பிடப்படாத தஜ்ஜாலை பத்தின ஒரு நிகழ்வு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தஜ்ஜாலின் வரலாறு. நபிகள் நாயகத்தோட குறிப்புல தஜ்ஜாலை பத்தி ஒண்ணு சொல்ல வராங்க. அது என்னன்னா, தமீம் முத்தாரி அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட 30 நபர்கள் கொண்ட குழுவோட கடல் பயணத்துல ஈடுபடுறாரு. அவரு கடைசி 1 மாத காலம் மட்டும் ராட்சத அலைகளால அங்கேயும் இங்கேயும் தூக்கி வீசப்பட்டு கடைசியா ஒரு தீவு கிட்ட போய் தர தட்டி நிக்கிறாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே அந்த தீவுக்குள்ள இறங்கி உள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நடக்க ஆரம்பிச்சு கொஞ்ச தூரத்திலேயே அவங்க ஒரு வித்தியாசமான பிராணியை பாக்குறாங்க. அது என்ன பிராணி அப்படின்னு கூட அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அதோட ரோமம் அதோட மூஞ்சியவே மறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த பிராணி கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பிராணி, என் பேரு ஜசாசா, நான் ரொம்ப காலமா இந்த தீவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன மாதிரியே இந்த தீவுல ரொம்ப காலமா ஒரு மனுஷனும் வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் அந்த மடத்துல தான் இருக்கான், நீங்க அவனை போய் பார்க்கணும்னு அவன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லுது. அவங்க அந்த பிராணி சொன்னதை கேட்டு பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அது ஒருவேளை சைத்தானா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவங்க பயப்படுறாங்க. இருந்தாலும் அந்த பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க அந்த மடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த மடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் கை கால் ரெண்டுமே வித்தியாசமான முறையில கட்டப்பட்ட நிலையில ஒரு மனுஷனை பாக்குறாங்க. அந்த மனுஷனை பார்த்து, உனக்கு ஏன் இந்த நிலைமை, உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மனுஷன், ஒரு வழியா நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, என் பேரு தான் தஜ்ஜால், எனக்கு கூடிய சீக்கிரமே இங்க இருந்து வெளியே வரக்கு அனுமதி வழங்கப்படலாம், அப்படி நான் வரும்போது இந்த உலகத்தையே நான் சுத்தி வருவேன் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயம் எல்லாமே நபிகள் நாயகத்தோட குறிப்பில தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே கைஸ், இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், தஜ்ஜால் அப்படிங்கிற ஒருத்தன் உண்மையாலுமே இருக்கிறானா இல்ல இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம இந்த ஆர்க்கோட நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திப்போம்.